பெண்ணே, நீ யார்? நானும் சில நாட்களாகவே உன்னையே கவனித்துக் கொண்டிருக்கிறேன். எதற்காக நீ என்னையே பார்த்துக் கொண்டிருக்கிறாய்? நீ யார்? உன் பெயர் என்ன? என் பெயர் சுலபா. எதற்காக நீ என்னையே பார்த்துக் கொண்டிருந்தாய்? நான் உங்களிடம் நீ என்னிடம் நான் உங்களிடம் ஒன்று சொல்ல வேண்டும். வெகு நாட்களாய் என் மனதிற்குள்ளேயே பூட்டி வைத்திருக்கிறேன். உங்களிடம் சொல்லலாமா? தாராளமாக சொல். நான் உங்களை கண்ட நாள் முதலாக உங்களை விரும்புகிறேன். நான் யார் தெரியுமா? தெரியாது. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தை பற்றி கேள்விப்பட்டதுண்டோ? கேள்விப்பட்டிருக்கிறேன். அந்த அத்தினாபுர அரச குடும்பத்தைச் சேர்ந்தவன் நான். என் பெயர் விதுரன். பெண்ணே, நீ உன் தகுதிக்கேற்ற துணையை தேடிக்கொள். வீணாக என் மீது ஆசையை வளர்க்காதே. மிகச் சரியாகத்தானே சொல்லியிருக்கிறாய். இப்பொழுது எதற்கு என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறாய்? இல்லை, அன்று அவசரப்பட்டு அவள் காதலை மறுத்துவிட்டேன். அப்படி என்றால்? ஆம், அவளை இப்பொழுது நான் மணந்து கொள்ள விரும்புகிறேன். என்ன சொல்கிறாய் விதுரா? அன்று அரச குடும்பத்தை சேர்ந்தவன் என்ற மமதை என்னை அப்படி பேச வைத்தது. இப்பொழுது என் தகுதி என்னவென்று எனக்கு புரிந்துவிட்டது. விதுரா, என்ன சொல்கிறாய்? பெரியப்பா, இதில் ஒளித்து மறைத்து பேசுவதற்கு என்னவிருக்கிறது? நான் யார்? என் தகுதி என்ன? அத்தினாபுர அரண்மனையில் எனக்கான இடம் என்ன என்பதை எல்லாம் நான் புரிந்து கொண்டேன். உனக்கு என்ன பைத்தியமா பிடித்திருக்கிறது? அத்தினாபுரத்து அரச குடும்பத்தை சேர்ந்தவரிடம் என்ன துணிச்சலில் உன் காதலை சொன்னாய்? அவர் யார் என்றே தெரியாமல் ஆசைப்பட்டு விட்டேன். ஆசையின் புத்தியை கெடுத்து விட்டது. இது இப்படி விபரீதமாகும் என்று நான் நினைக்கவே இல்லையம்மா. கடவுளே, பீஷ்மாச்சாரியாரும் வந்திருக்கிறார். என்ன நடக்கப் போகிறது என்றே தெரியவில்லையே. அம்மா, எனக்கு அச்சமாக இருக்கிறது. இங்கே பார், ஒழுங்காக பீஷ்மாச்சாரியாரின் காலில் விழுந்து மன்னிப்பு கேள். ஒருவேளை அவர் நம்மை மன்னித்தாலும் மன்னிக்கலாம். போ போ. அறியாமல் செய்துவிட்டேன். என்னை மன்னித்து விடுங்கள். சுலபா, என் அருகே வா. வா. பெரியப்பா, கொஞ்சம் கிழக்கு நோக்கி நில்லுங்கள். எங்களை ஆசீர்வதியுங்கள். விதுரா, கண்மணிகளே, என் ஆசி உங்களுக்கு எப்பொழுதும் உண்டு. விதுரா, இளவரசர் எதற்காக ஓடி வந்தார்? ஒன்றும் புரியவில்லையே.
காட்டுக்கு போயிருப்பதாகவும் சொல்லுகிறார். என்ன செய்வது? நிலவா, சகுனி இளவரசரை மன்னர் உடனே அழைத்து வரச் சொன்னார். சகுனி இளவரசர் இப்போது இங்கு இல்லையே. எங்கு சென்று இருக்கிறார்? மிருகங்களை வேட்டையாட காட்டுக்கு சென்றிருக்கிறார். வருவதற்கு 3-4 தினங்களாகும். இளவரசே, இங்கு என்ன நடக்கிறது? ஒன்றுமே எனக்கு புரியவில்லை. உனக்கு என்ன புரிய வேண்டும்? முதலில் 3 நாட்கள் நான் காட்டுக்குள் வேட்டையாடப் போகிறேன் என்று பொய் சொல்லச் சொன்னீர்கள். பொய் சொல்லிவிட்டு வந்தேன். இப்பொழுது ஒரு ஒற்றனிடம் ஏதோ ரகசியமாக சொல்லி அனுப்புகிறீர்கள். அதான் உங்கள் நடவடிக்கை ஒன்றும் புரியவில்லை என்று சொல்கிறேன். 3 நாட்களாக இங்கே என்ன நடக்கிறது என்று பார்த்து கொண்டிருந்தால் அது உனக்கே புரியும். வா பீஷ்மா, உன் வருகைக்காகத்தான் காத்திருக்கிறேன். என்ன விஷயம் அம்மா? பெரும் தவறு செய்துவிட்டேன் பீஷ்மா. நாம் திருதராஷ்டிரன் பாண்டவன் திருமணத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது விதூரனின் திருமணத்தை பற்றி பேச நான் மறந்தே போனேன். எப்படி மறந்தேன்? எவ்வளவு பெரிய பிழை அது! ஆனால் என் பேரனோ பெருந்தன்மையோடு நடந்து கொண்டான். அவனுடைய பக்குவம் வேறு யாருக்கும் வாய்க்காதது. பீஷ்மா, அம்மா, விதுரனுக்கும் ஒரு நல்ல இடத்தில் பெண் பார்த்து திருமணம் செய்து வைக்க வேண்டும். அப்பொழுதுதான் என் மனம் நிம்மதி காணும். அந்த சிரமத்தை அவன் உங்களுக்கு கொடுக்கவில்லை. என்ன சொல்கிறாய் பீஷ்மா? அவனை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டாம் என்று சொல்கிறேன். அவன் துணையை அவனே தேர்ந்தெடுத்துக் கொண்டான். எங்களை ஆசீர்வதியுங்கள் ராஜமாதா. நீங்கள் இருவரும் நீடோடி மனமொத்து வாழ வேண்டும். விதுரா, இந்த கிழவியை நீ ஒன்றும் தவறாக நினைத்துக் கொள்ளவில்லையே? ஒருபோதும் இல்லை ராஜமாதா. இது என் விருப்பத்தோடு தான் நடந்திருக்கிறது. நான் எப்பொழுதும் உங்கள் பேரன் தான், உங்கள் சொல்லுக்கு கட்டுப்பட்டவன் தான். என் முடிவை கண்டு நீங்கள் வருந்த வேண்டாம். உங்களுக்கும் இந்த அத்தினாபுர அரசுக்கும் எப்பொழுதும் என்றென்றும் நான் பக்கபலமாக இருப்பேன். உனது பெயர் என்ன? சுலபா. சுலபா, நல்ல பெயர். பெயருக்கேற்ற அழகு. வாருங்கள், வாருங்கள். துர்க்கையை நன்றாக வணங்கிக் கொள்ளுங்கள். துர்க்கையின் அருளோடு
நீங்கள் இருவரும் சீரும் சிறப்போடும் நீடூழி வாழ வேண்டும். விதுரா, உன் மனைவியை அழைத்துக் கொண்டு உன் தாயிடம் சென்று ஆசி பெற்றுக்கொள். சரி ராஜமாதா. சென்று வாருங்கள். பீஷ்மா, விதுரனின் இந்த முடிவிற்கு முற்றிலும் நானே காரணமாகிவிட்டேன். கலங்காதீர்கள் அம்மா. விதுரன் அவன் விரும்பிய பெண்ணைத்தான் திருமணம் செய்திருக்கிறான். அம்மா, என்ன விதுரா? சுலபா, இவர்தான் என்னை பெற்றெடுத்த தாய். இவள் யார் விதுரா? உங்கள் மருமகள் அம்மா. யார் இந்த பெண்? இவள் எதையும் கேட்காதீர்கள், எங்களை ஆசீர்வதியுங்கள். சுலபா, என் தாய் இந்த அரண்மனையின் பணிப்பெண். உன்னிடம் ஒரே ஒரு வேண்டுகோள். கட்டளையிடுங்கள். நீயும் என் தாயை பணிப்பெண்ணாக நடத்திவிடாதே. ஐயோ, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள்? இளவரசே, வேட்டைக்கு போகவும் இல்லை, திரும்ப வரவும் இல்லை. இந்த 3 நாட்கள் என் அறையில் என்ன செய்து கொண்டிருந்தீர்கள் என்று எனக்கு தெரியவும் இல்லை. நீ என் உறவினன் என்பதால் நான் உனக்கு ஒதுக்கி கொடுத்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? அவசியம் ஏற்படும் போது அதை பயன்படுத்தலாம் என்றுதான். இப்போது நான் வேட்டைக்கு போய் திரும்பி வந்துவிட்டதாக மன்னருக்கு செய்தி அனுப்பு. நீங்கள் தந்த செய்தியை நாளை காலை எத்தி வைத்துவிட்டு வருகிறேன். நீங்கள் வேட்டைக்கு போகிறீர்கள் என்று தெரிகிறது, ஆனால் எந்த வேட்டைக்கு போகிறீர்கள் என்றுதான் தெரியவில்லை. செய்தியை மட்டும் சொல். அந்த 3 நாள் என்ன நடந்தது என்று. அடுத்த வாரம் நடக்கவிருக்கும் சுயம்பரத்திற்கு 35 தேசங்களிலிருந்தும் குந்தி தேவியை மணமுடிக்க விருப்பப்பட்டு ஓலை அனுப்பியுள்ளனர். நிச்சயமாக நல்ல வரன் அமைந்துவிடும். அமைச்சரே, உமது வாய் முகூர்த்தம் பலிக்கட்டும். மன்னர் குந்தி போஜருக்கு வணக்கம். நான் அத்தினாபுரத்திலிருந்து வருகிறேன். பீஷ்மர் இந்த ஓலையை தங்களிடம் கொடுத்து வரச் சொன்னார்.
தூதுவரே, மன்னா. பீஷ்மருக்கு என்னுடைய பணிவான வணக்கங்களை தெரிவியுங்கள். அத்தினாபுரத்து இளவரசருக்கு என் மகளை திருமணம் செய்து கொடுக்க நாங்கள் தவம் செய்திருக்க வேண்டும். விரைவில் நல்ல செய்தி அனுப்புவதாக பீஷ்மரிடம் சொல்லுங்கள். அப்படியே செய்கிறேன் மன்னா. நான் வருகிறேன். சற்று பொறுங்கள் மன்னா. பயண களைப்பில் வந்திருப்பீர்கள். சற்றே இளைப்பாறிவிட்டு நாளை காலை செல்லலாம். காவலரே, அரசி, இவரை நம் விருந்தினர் மாளிகைக்கு அழைத்துச் செல்லுங்கள். உத்தரவு அரசி. விடைபெறுகிறேன் மன்னா. சகுனி, அப்பா, நீ உட்கார். தாங்கள் என்னை தேடிக்கொண்டிருப்பதாக கேள்விப்பட்டேன். அதுதான் தங்களை சந்திக்க நான் தயாராகி கொண்டிருந்தேன். அதற்குள் தாங்களே இங்கு வந்துவிட்டீர்கள். வேட்டைக்கு சென்ற நீ களைத்து போயிருப்பாய் அல்லவா? அதனால்தான் நாங்கள் இருவரும் சேர்ந்து உன்னை சந்திக்க வந்தோம். அது இருக்கட்டும் சகுனி, அத்தினாபுரத்திலிருந்து காந்தாரியை பெண் கேட்டு பீஷ்மர் ஓலை அனுப்பியிருக்கிறார். பீஷ்மரிடமிருந்து ஓலையா? இது பெருமையான விஷயமாயிற்றே. என்ன செய்தி? காந்தாரியை திருதராஷ்டிரனுக்கு பெண் கேட்டிருக்கிறார். திருதராஷ்டிரனுக்கா? அப்பா, அவர் பிறவியிலேயே பார்வையற்றவராயிற்றே. திருதராஷ்டிரன் பார்வையற்றவர் என்ற குறைதான் என் மனதையும் உறுத்திக் கொண்டே இருக்கிறது. ஒரு தந்தையாக தங்களுடைய கவலை நியாயமானது. சகுனி, ஓலை அனுப்பியிருப்பது பிதாமகர் பீஷ்மர். பீஷ்மரின் ஓலையை நிச்சயம் மதிக்கத்தான் வேண்டும். அதில் சந்தேகமே இல்லை. இப்பொழுது என்னதான் சொல்ல வருகிறாய் சகுனி? அப்பா, உங்களுக்கு காட்டின் கதை தெரியுமா? கதை கேட்கும் நேரமா இது? கேளுங்களேன். சோர்வாக இருக்கும் உங்கள் மனம் உற்சாகமாகும். சரி, சொல். ஒரு பயங்கரமான காடு. அந்த காட்டில் புதிதாக முளைத்த அழகழகான குட்டி புற்கள். அவைகள் தங்களுக்குள் பேசிக்கொண்டதாம். நாம் தான் எத்தனை பாக்கியசாலிகள்! யார் தயவுமின்றி நாம் வாழ்கிறோம். நம்மை போல் யாராவது வாழ முடியுமா என்று ஒரே தற்பெருமை. அப்போது மான் ஒன்று அங்கே வந்தது. அதற்கோ அகோர பசி. தற்பெருமையாக பேசிய பொருட்களை ஒரே வாயில் மேய்ந்து விட்டதாம். உண்டு கொடுத்த மான் சும்மா இருக்குமா? துள்ளி குதித்து ஓடியது. சும்மா ஓடவில்லை. இந்த உலகிலே என்னை போல் யாராலும் ஓட முடியுமா என்று சொல்லிக்கொண்டே ஓடியது. இது ஒரு சிங்கத்தின் காதில் விழுந்து விட்டது. சும்மா விடுமா சிங்கம்? ஒரே பாய்ச்சல். மான் இப்பொழுது சிங்கத்தின் வாயில். சிங்கத்தை கண்டு அத்தனை மிருகங்களும் மிரண்டு ஓடியது. காடே அதிர சிரித்தது சிங்கம். என்னை வெல்ல யாரால் முடியும் என்று அறைகூவல் விடுத்தது. அப்போது அங்கே வேட்டையாட வந்திருந்த உங்களைப் போன்ற அரசர் ஒருவர் எடுத்தார் வில்லை. அம்பை நாணில் ஏற்றினார். காற்றை விட வேகமாக சென்றது அம்பு. செத்து விழுந்தது சிங்கம். உன் கதையை கேட்டால் என் தலைதான் கிறுகிறுக்கிறது. நான் பீஷ்மர் அனுப்பிய ஓலைக்கு என்ன பதில் சொல்வது என்று கேட்டேன். நீயோ காட்டில் மான் சிங்கம் என்று ஏதோ கதை சொல்லிக் கொண்டிருக்கிறாய். நான் சொன்ன கதையில்தான் இருக்கிறது உங்கள் கேள்விக்கான பதில். என்ன பதில்? சொல் சகுனி. கதையை விட்ட இடத்திலிருந்து தொடங்குகிறேன். அப்போதுதான் நான் சொல்ல வந்தது உங்களுக்கு முழுமையாக விளங்கும். ஐயோ, மீண்டும் கதையா? அப்பா, கொஞ்சம் பொறுமை காக்க வேண்டும் அப்பா.
3 நாட்கள் எனக்காக பொறுத்தீர்களே, 3 நிமிடம் பொறுக்க மாட்டீர்களா? சரி சொல். சிங்கம் செத்து விழுந்ததா? சிங்கத்தை வேட்டையாடி கொன்ற அரசர் உங்களை போன்று நெஞ்சை நிமிர்த்தி கம்பீர நடை போட்டார். அப்போது எங்கிருந்தோ வந்த கத்தி அவரது கழுத்தை நோக்கி வந்தது. அந்த கத்தி இப்போது எங்கே இருக்கிறது தெரியுமா? எங்கே இருக்கிறது சகுனி? உங்கள் கையில் தான் இருக்கிறது. என்ன சொல்கிறாய் சகுனி? பீஷ்மர் அனுப்பிய ஓலையைத்தான் கத்தி என்கிறேன். அது உங்களின் கழுத்தை ஒருவேளை பதம் பார்த்தாலும் பார்த்து விடலாம். நீ என்னதான் சொல்கிறாய்? அதிகாரம்தான் இந்த உலகை ஆள்கிறது என்கிறேன். இதைத்தான் சத்திரிய தர்மம் என்று எல்லோரும் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். கொஞ்சம் புரியும்படிதான் சொல்லேன். உங்களுக்கு காசிராஜன் கதை தெரியும் தானே? ஐயோ, மறுபடியும் கதையா? அப்பா, பயப்படாதீர்கள். நாம் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் காந்தாரி திருதராஷ்டிரரை தான் மணக்கப் போகிறாள். இதை யாராலும் மாற்ற முடியாது. இதில் நாம் யோசிப்பதற்கே இடமில்லை. ஏனென்றால் சக்தி படைத்தவனே இந்த உலகை ஆட்சி செய்கிறான். அப்பா, இதே நேரத்தில் இன்னொரு விஷயத்தையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். சகுனி, என்ன அது? திருதராஷ்டிரர் பார்வையற்றவர் என்பது உண்மைதான். ஆனால் அவர் ஏதோ ஒரு வழிப்போக்கர் அல்ல. நம்மை போல் பேருக்கு ஆட்சி செய்யும் குறுநில மன்னரும் அல்ல. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தின் வருங்கால சக்கரவர்த்தி திருதராஷ்டிரரின் அந்தஸ்திற்கு முன்னால் அவரது ஊனம் ஒரு பொருட்டே அல்ல. இது என்னுடைய கருத்து. அத்தினாபுர சாம்ராஜ்யத்தோடு நாம் சம்பந்தம் வைத்துக் கொள்வது நமக்குத்தான் பெருமை. பீஷ்மரை போன்ற மகான் பெண் கேட்டும் நாம் அதை மறுக்கலாமா? அக்கா, நீ என்ன சொல்கிறாய்? இதைத்தான் நானும் அப்பாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தேன். அப்பாதான் மிகவும் குழம்பி போயிருக்கிறார். அதனால்தான் முடிவை உன்னிடம் விட்டுவிட்டோம். இறுதியாக என்னதான் சொல்ல வருகிறாய் சகுனி? அக்கா காந்தாரியை மட்டுமல்ல, மற்ற இளவரசிகள் 10 பேரையும் திருதராஷ்டிரருக்கே திருமணம் செய்து கொடுக்கலாம். என் முடிவு இதுதான் அப்பா. சரி, நீ சொன்னால் சரியாகத்தான் இருக்கும். இப்பொழுதே பதிலோலை அனுப்பிவிடுகிறேன். அக்கா, இப்போதே உன் முகத்தில் கல்யாண கலை வந்துவிட்டது. பீஷ்மா, அம்மா, ஓலையை படித்திருப்பாய் என நினைக்கிறேன். திருதராஷ்டிரன் உண்மையிலேயே கொடுத்து வைத்தவன் தான். எதை வைத்து அப்படி சொல்கிறீர்கள் அம்மா? காந்தார தேசத்திலிருந்து நாம் ஒரு பெண்ணை கேட்டுத்தான் ஓலை அனுப்பியிருந்தோம். ஆனால் அவர்களோ காந்தாரியை சேர்த்து 11 இளவரசிகளையும் மனம் முடித்துக் கொடுப்பதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். அத்தினாபுரத்தின் புகழ் 8 திக்கிலும் பரவி இருக்கிறது என்பதையே இது காட்டுகிறது. ஆம், திருதராஷ்டிரனுக்கு பெண் கேட்டு ஓலை அனுப்பியதற்கு பதில் வந்துவிட்டது. ஆனால் நம் பாண்டுவின் விஷயம் என்னவாயிற்று? மதுராவிலிருந்து ஓலை ஏதும் வந்ததா? இதுவரை இல்லை. ஆனால்
காற்று வாக்கில் நான் ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன். என்ன அது? குந்தி போஜர் தன் மகள் குந்திக்கு சுயம்வரத்திற்கு ஏற்பாடு செய்திருக்கிறார். அதனால் என்ன? நம் பாண்டு அந்த சுயம்வரத்திற்கு சென்றால் அவனைத் தவிர வேறு யாரையாவது அவர்களால் தேர்வு செய்ய முடியுமா என்ன? பாண்டுவின் அறிவிற்கும் வீரத்திற்கும் நிகரான ஆள் இந்த பாரத வருஷத்திலேயே கிடையாது. நிச்சயம் நீங்கள் சொன்னபடியே நடக்கும். இருந்த போதிலும் நாம் அனுப்பிய ஓலைக்கு பதில் ஓலை அனுப்புவதுதானே முறை. குந்தி போஜர் பண்பானவன். நிச்சயம் பதில் ஓலை வரும். அதுவரை காத்திருப்போம். அப்படி நடந்தால் நல்லதுதான். கேட்காமலும் இருக்க முடியவில்லை. கேட்டாலும் என் வாய் கொழுப்பு சும்மா இருக்காது. எதற்கு வம்பு? நிலவா, இடுக்கையை என்னடா பித்தனை போல் புலம்பிக் கொண்டிருக்கிறாய்? வேண்டாம் வேண்டாம், என் குழப்பம் என்னோடு போகட்டும். நீங்கள் எல்லா விஷயத்திலும் தெளிவாக இருப்பீர்கள். இப்போது உனக்கு என்ன தெரிய வேண்டும்? அன்று திருதராஷ்டிரனை கண் பார்வை இல்லாதவன் என்று பழித்தீர்கள். பீஷ்மர் ஓலை அனுப்பினால் பெண் கொடுத்து விட வேண்டுமா என்று வீராப்பாக பேசினீர்கள். இன்று குட்டிக்கரணம் அடிக்கிறீர்கள். எதற்கு இந்த திடீர் மாற்றம்? அத்தினாபுரத்திற்கு நேரம் சரியில்லை, அதனால் தான் இந்த திடீர் மாற்றம். என்ன சொல்கிறீர்கள்? பீஷ்மர் அனுப்பியது மன ஓலை அல்ல, அத்தினாபுரத்தை ஆள இந்த சகுனிக்கு விடுத்த அழைப்பு. நீங்கள் ஆளத்தான் காந்தாரம் இருக்கிறது. காந்தாரம், பெரிய காந்தாரம். அத்தினாபுரத்தை பற்றி நீ அறிவாயா? எனக்கு உங்கள் பின்னால் சுற்றி வருவதை தவிர வேறு எதுவும் தெரியாது. அப்படியானால் என் பின்னால் வா. இதோ பார், கடலை போல் விரிந்து கிடக்கிறதே, இதுதானடா அத்தினாபுர சாம்ராஜ்யம். 56 தேசங்கள் அத்தினாபுரத்தின் கீழ் இருக்கின்றன. இதில் நம் காந்தாரமும் அடக்கம்.
மகளே மகளே குந்தி, முத்துக்கள் சிதறியது போல் உன் முகத்தில் சிரிப்பைக் கண்டு நான் பேரானந்தம் கொண்டேன். நீ குழந்தை பருவம் முதல் சிரிப்பும் விளையாட்டுமாய் ஆனந்தமாக வளர்ந்து விட்டாய். உனது திருமணத்திற்கு பின் உன் எதிர்கால வாழ்க்கை எப்படி அமையுமோ என்று நான் கவலை கொண்டிருந்தேன். இப்போது மகிழ்ச்சியில் திளைத்திருக்கும் உன் மனம் நான் சொல்லும் செய்தியை கேட்ட பின் இன்னும் அதிகமாக திளைக்கும். அப்படி என்னப்பா செய்தி? அம்மா, அத்தினாபுரத்து இளவரசர் பாண்டுவிற்கு உன்னை பெண் கேட்டு பீஷ்மர் ஓலை அனுப்பியிருக்கிறார். ஒரு தந்தையாகிய எனக்கு இதைவிட ஆனந்தமான செய்தி என்ன வேண்டும்? இந்த நற்செய்தியை உடனே உன் அன்னையிடம் சொல்ல வேண்டும். நான் வருகிறேன். அங்கே 10,22,567 யானைகள், 2,44,45,457 குதிரைகள். ஆனால் நம் காந்தாரத்திலோ வெளியில் சொன்னால் வெட்கக்கேடு, வெறும் 37,768 குதிரைகள், 12,345 யானைகள். அத்தினாபுர கஜானாவில் தங்கமும் வைரமும் மலை போல் குவிந்து கிடக்கிறது. இங்கோ அந்த கஜானா இருக்கும் அளவில்தான் மொத்த நாடே இருக்கிறது. ஓஹோ, இத்தனை பெரிய சாம்ராஜ்யத்தை ஆள்வதற்கு ஆள் இல்லை என்றுதான் பிதாமகர் பீஷ்மர் தங்களை வா வா என்று வெற்றிலை பாக்கு வைத்து அழைத்தாரோ? அப்படித்தான் வைத்துக் கொள்ளேன். ஆனால் இது அவர் அறியாமலே விடுத்த அழைப்பு. புரியவில்லையே. உனக்கு புரியும்படியாக சொல்கிறேன். சொல்லுங்கள். நீ யார் சொல்லுக்கு கட்டுப்படுவாய்? உங்கள் சொல்லுக்கு கட்டுப்படுவேன். உதைபட போகிறாய். இந்த ஏமாற்று வேலை என்னிடம் வேண்டாம். வெட்கத்தை விடு, உண்மையை சொல். நமக்குள் என்ன ஒளிவு மறைவு? நீ உண்மையிலேயே யார் சொல்லுக்கு கட்டுப்படுவாய்? என் மனைவி சொல்லுக்கு கட்டுப்படுவேன். அப்படியா? இப்போது உன் கேள்விக்கு வருகிறேன். 56 நாடுகள் உள்ளிட்ட அத்தினாபுர சாம்ராஜ்யம் யார் சொல்லுக்கு கட்டுப்படும்? அந்த நாட்டின் சக்கரவர்த்தி சொல்லுக்கு கட்டுப்படும். அந்த சக்கரவர்த்தி யார்? வேறு யாராக இருக்க முடியும்? அத்தினாபுரத்தின் மூத்த வாரிசு திருதராஷ்டிரனுக்கு தான் கட்டுப்படும். சாம்ராஜ்யத்தை ஆளும் அத்தினாபுர சக்கரவர்த்தி திருதராஷ்டிரர் யார் சொல்லுக்கு கட்டுப்படுவார்? வேறு யாரு? அவர் மனைவி சொல்லுக்குத்தான். அவரது மனைவியாக போவது யார்? தற்போதைய நிலவரப்படி நம் இளவரசி காந்தாரி அவர்கள்தான். காந்தாரி யார் சொல்லுக்கு கட்டுப்படுவாள்? இதில் என்ன சந்தேகம்? உங்கள் யோசனையை கேட்காமல் ஒரு துரும்பை கூட இங்கிருந்து நகட்ட மாட்டார். இப்போது சொல்லடா. 56 தேசங்கள் உள்ளிட்ட அத்தினாபுர சாம்ராஜ்யம் யார் சொல்லுக்கு கட்டுப்படும்? ஆஹா ஆஹா, உங்கள் தந்திரம். இல்லை இல்லை, ராஜதந்திரம் யாருக்கு வரும்? இளவரசே, மறுபடியும் எனக்கு ஒரு சந்தேகம். இன்னும் என்னடா உனக்கு சந்தேகம்? திருதராஷ்டிரருக்கோ கண் பார்வை கிடையாது. கண் பார்வை இல்லாதவர்கள் நாளை அரசை ஆளக்கூடாது என்று சொல்லிவிட்டால்? உன் சந்தேகம் நியாயமானதுதான். அதனால்தான் அத்தினாபுரத்திற்கு ஒற்றனை அனுப்பினேன். திருதராஷ்டிரர் தான் நாடாளப் போகிறார். ஏன்? அவரை விட்டால் நாடாளுவதற்கு வேறு யாரும் கிடையாதா? பிதாமகர் பீஷ்மர் இருக்கிறார், இளவரசர் பாண்டு இருக்கிறார், விதுரன் இருக்கிறார். இருக்கிறார்கள், எல்லோரும் இருக்கிறார்கள். இருந்தும் என்னடா பயன்? விளங்கவில்லையே. விளக்குகிறேன். பீஷ்மரோ பிரம்மச்சாரி. ராஜ்ஜிய உரிமையை தந்தைக்காக தாரை வார்த்த உத்தம புத்திரன். பாண்டுவிற்கோ அற்ப ஆயுள். அவன் கதை இன்று முடியுமோ இல்லை நாளை முடியுமோ அந்த ஆண்டவனுக்கே வெளிச்சம். விதுரனோ வேலைக்காரிக்கு பிறந்தவன். அவனை நாடாள விட்டு விடுவார்களா என்ன? பார்வை பறிபோனாலும் ராஜயோகம் பெற்றவர் திருதராஷ்டிரர்தான். ஆழம் தெரியாமல் காலை விட இந்த சகுனி மடையனா என்ன?
நீங்கள் இளவரசி காந்தாரியோடு அத்தினாபுரம் போய்விட்டால் காந்தார தேசத்தை யார் ஆள்வது? என்னை போல் ஒரு ஏழைக்கு எழுதி வைத்து விடலாம் அல்லவா? என்னுடனே இருக்கிறாய் அல்லவா, அதுதான் உன்னை இப்படி பேச வைக்கிறது. நிலவா, என்னுடைய காந்தார தேசத்தை அக்காவிற்கே சீதனமாக கொடுத்து விடுவேன். பிறகு என்னுடைய நாடு காந்தாரியின் நாடு, காந்தாரியின் நாடு என்னுடைய நாடு. எப்படி என்னுடைய சமரசம்? அருமையோ அருமை. ஏய் குழந்தைகளா, கேட்டீர்களா? நம் குந்தி தேவிக்கு திருமணமாம். குந்தி, திருமண செய்தியை கேட்டதும் உன் முகம் அந்தி நேர தாமரை போல் வாடிவிட்டதே, ஏன் இந்த சோகம்? குந்தி, என்ன நடந்தது? உன் தந்தை இப்பொழுது நம்மிடம் நல்ல செய்தி தானே சொன்னார்? பத்ரா, நீ அந்த சம்பவத்தை மறந்து விட்டாயா? எந்த சம்பவம்? 7 வருடம் முன்பு நான் பூப்படைந்த நாளன்று இதே இடத்தில் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தேனே. துர்வாசர் எத்தனை சக்தி படைத்தவரோ அத்தனை மகா கோபக்காரர். ஒருவேளை துர்வாசர் உன் மகள் பிரதையை கூட பணிவிடைக்காக கேட்டாலும் கேட்கலாம். மகாபாரதம் உயர் நீதியும் சொன்ன காவியம் மகாபாரதம். மகாபாரதம். மண்ணை பெரிதென்று தேடும் ஒருவன், மனிதம் உயர்வென்று நாடும் ஒருவன், வன்மம் வாழ்வென்று வாழும் ஒருவன், நானே உலகென்று காட்டும் ஒருவன். சாதூனாம் விநாசாய துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே.